இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினமாக இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். அகில உலக பெண்கள் தினம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. கடந்த 2 நாட்களாக பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பதற்றத்தில் பாண்டிச்சேரியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், 2-3 நாட்களுக்கு முன்பாக 5ஆம் வகுப்பு படிக்கிற 9 வயது சிறுமி பச்சை குழந்தை, அந்த குழந்தையை கடத்திட்டு போய் 6 ஆண்கள் 3 நாட்கள் சித்திரவதை செய்து வன்புணர்வு செய்து கடைசியில் கை கால்களை கட்டி வீட்டிற்கு பின்புறம் இருக்கிற சாக்கடையில் மூட்டையாக தூக்கி போட்டிருக்கிறார்கள். இந்த 6 இளைஞர்களும் கஞ்சா குடிகள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். கஞ்சா எடுத்து போதையின் உச்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த குழந்தை இறக்கும் வரையில் வன்புணர்வு செய்து அதை கொலை செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த பெற்றோர்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இது. இந்த பெண் குழந்தை படித்து வளர்ந்து எங்களை எல்லோரையும் பெருமைப்படுத்த போகிறாள் அப்படி என்று மனதளவில் ஆசையோடும் ஏக்கத்தோடும் இருந்த அந்த பெற்றோருடைய கரங்களில் கிடப்பது அழுகிய நிலையில் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த 9 வயது குழந்தையினுடைய உடல். அன்புமிக்கவர்களே, 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். ஆனாலும் நாம் வாழுகிற இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது. நாம் வாழுகிற சமுதாயத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் இப்படி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படி நம்முடைய மனித மனம் இப்படி மிருகத்தனமாகி போகியிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வில் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். 2வது ஒரு நிகழ்வாக, ஸ்பெயின் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு சுற்றுலாவுக்காக வந்த ஒரு 24 வயது பெண்ணை மறுபடியும் கூட்டு பலாத்காரம் செய்து உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய தலை குடிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் வடநாட்டு இளைஞர்கள். அடுத்தது 3வது ஒரு செய்தியாக, மேங்களூரில் ஒரு பள்ளி மாணவனுடைய முகத்தில் ஆசிடை ஊற்றி தங்களுடைய வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறார் ஒரு இளைஞர். அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு இந்த 3 நிகழ்வுகளும் பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிறது, அவமானத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகில் எப்படி ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இப்படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கத்தான் இந்த நாளினுடைய தொடக்கமாக இந்த 3 நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அன்பு மிக்கவர்களே, காலத்தின் கட்டாயம் இது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பொறுப்பையும் கடமை உணர்வையும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டியது நம்முடைய கடமை. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் நல்ல ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, சமூக மற்றும் அரசியல் தளங்களில் இதுபோல குற்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு அடிப்படையான காரணம் போதைப் பொருட்கள். அரசு தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த போதைக்கு எதிரான ஒரு போரை தொடங்கி கூடிய விரைவில் நமது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சுகாதாரமான நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை என்பதை உணர்த்தவே இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, சட்டங்கள் கடுமையாகப்பட்டால் தான் இதுபோல குற்றங்கள் குறையும். தண்டனைகள் அதிகமாக இருந்தால்தான் இதுபோல குற்றங்களை செய்வதற்கு மனிதர்கள் அஞ்சுவார்கள். மன்னிப்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் ஓகே தான். அந்த குழந்தை இழந்த அந்த பெற்றோருடைய பார்வையில் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுத்து இந்த சமுதாயத்தில் குற்றங்களை குறைக்க அரசும் மக்களும் சமூக ஆர்வலர்களும் உடனடியாக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் எங்கே செல்லுகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், அவர்களுக்கான பழக்க வழக்கங்கள் என்ன, எது அவங்களுக்கு பிடிக்கும், எது அவங்களுக்கு பிடிக்காது, யாரோடு அவர்கள் சேர வேண்டும், யாரோடு அவர்கள் சேரக்கூடாது,
எது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை, எது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தீமை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து உங்களுடைய உடனிருப்பின் வாயிலாகவும் அதே நேரத்தில் அக்கறை உள்ள கண்டிப்புள்ள பிள்ளை வளர்ப்பாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை புனித இறை யோவான் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. செயின்ட் ஜான் ஆஃப் காட் அப்படின்னு சொல்வார்கள். இவர் பிறந்தது 1495 போர்ச்சுகல் தேசத்தில் ஒரு போர் வீரராக இருந்த அவர் பிறகு போர்ச்சுகல் தேசத்திலிருந்து ஸ்பெயின் தேசத்திற்கு தப்பி ஓடி வந்தார் என்றும், ஸ்பெயின் தேசத்தில் அவர் ஒரு ஊதாரியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஸ்பெயின் தேசத்தில் புனித அவிலா நகரத்து யோவான் அவர்கள் மறைவுரை ஆற்றி கொண்டிருந்த பொழுது அந்த மறைவுரையை கேட்டு முற்றிலும் மனம் மாறியவராய் தன்னுடைய ஊதாரித்தனமான வாழ்வை விடுத்து கடவுளுக்காகவும் ஏழையருக்காகவும் பணி செய்கிற ஒரு வாழ்வை அவர் தேர்ந்தெடுத்தார் என்றும், ஏழையரை, கைவிடப்பட்டவர்களை, நோயுற்றவர்களை, அனாதையாக்கப்பட்டவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கான ஒரு துறவற சபையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இரக்கத்தின் எளிய சகோதரர்கள் என்கிற அந்த ஒரு அருட்சகோதரர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் முதியவர்களுக்கும், ஏழையர்களுக்கும், ஒதுக்கப்பட்டவர்களுக்கும், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்களுக்கும் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்க்கிற ஒரு உண்மை. இந்த புனித இறை யோவானுடைய பரிந்துரையால் நாமும் இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் சிறப்பான விதத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இதங்குகிற ஒரு இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்மையான கட்டளை எது என்பதை மிக சுருக்கமாக சொல்லுகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு இதயத்தோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி அந்த கட்டளையினுடைய இரண்டாவது ஒரு பகுதியாக உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்கிற சுருக்கமான மனித வாழ்விற்கான கட்டளையை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்தது 10 கட்டளை. அந்த 10 கட்டளையை மோசே 613 கட்டளையாக மாற்றினார். கடைசியில் அந்த கட்டளைகள் சுருக்கப்பட்டு அல்லது விரிவாக்கம் செய்யப்பட்டு காலம் காலமாக அரசர்கள், நீதித்தலைவர்கள் மற்றும் இறைவாக்கினர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களுடைய தலை மீது சுமத்தப்பட்டது. கடைசியில் இந்த அனைத்து கட்டளைகளையும் சுருக்கி உன் கடவுளை அன்பு செய், அவரை நேசித்து வாழ், அவருடைய சித்தத்தின்படி வாழ், அவருக்கு கீழ்ப்படிந்து நட. அதற்கு பிறகு அந்த கட்டளையினுடைய மறுபக்கமாக உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்து இருப்பவரையும் அன்பு செய் என்று இந்த மனித வாழ்க்கையின் ஒரே தங்க கட்டளையாக இந்த கட்டளையை இறைவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற நாம், இன்றைக்கு புனித இறை யோவானின் நினைவு நாளை கொண்டாடுகிற நாம், இறைவனை உண்மையாகவே நேசிப்பது என்பது நமக்கு அடுத்து இருப்பவரை, நம்முடைய குடும்பத்தில் வாழ்பவரை, நம்முடைய குடும்பத்திற்கு அருகில் இருப்பவரை, நமது பங்கு தளத்தில் வாழ்பவரை அல்லது நமது கிராமத்தில் இருப்பவரை உண்மையான நேசத்தோடு நம்மை நாம் அன்பு செய்வது போல அவர்களையும் அன்பு செய்யத்தான் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த கட்டளையை உணர்ந்தவர்களாய் இறைவனை அன்பு செய்து சக மனிதரை அன்பு செய்து புனிதர்களாய் வாழ்வோம். இறைவனுக்கு மாட்சியை சேர்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.